ஹே காய்ஸ், விஜய் சேதுபதி நடித்து ரீசெண்டாக வெளிவந்த படம் மாமனிதன். இந்த படத்தை தான் நாம இந்த வீடியோவில் ரோஸ்ட் பண்ண போகிறோம். இந்த படம் ஆஹா தமிழில் இருக்குது. நீங்கள் இந்த படம் பார்க்கல அப்படின்னா இந்த படத்தை போய் பாருங்க. மனிதன் தன்னுடைய லைஃப்பில் சிக்கலில் மாட்டிக்கொள்ளும் போது எப்படி தன்னை மாமனிதனாக மாற்றிக்கொள்கிறான்ங்கிறத தான் பேசுது இந்த படம். இந்த படத்தில் 2 சாங் நல்லா இருக்குது. 2-3 சீன்ஸ் அழுக வர்ற மாதிரி சீன் காமிச்சிருக்கிறாங்க. மற்றபடி இந்த படத்தில் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத நாம் இப்போ பார்ப்போம். இந்த படத்தில் அழகான பல விஷயங்களை சீனு ராமசாமி வச்சிருக்கிறாரு. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு இஸ்லாமியராக இருக்கக்கூடிய இஸ்மாயில் பாய், அதே மாதிரி ஆட்டோ ஓட்டக்கூடிய ராதாகிருஷ்ணன், இவங்க 2 பேருக்குமான நட்பு, நாட்டில் மத சண்டை இழுத்து விட்டாலும் சரி, சாதி சண்டை இழுத்து விட்டாலும் சரி, ஒரு சாதாரண மனிதன் ஹிந்து முஸ்லீம்னு பழகத்தான் செய்யறோம்னு காட்டியிருப்பாங்க இந்த படத்தில். அதே மாதிரி கேரளாவில் காமிக்கும் போதுமே ஒரு கிறிஸ்டின் குடும்பத்தை தான் வச்சு காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த படத்தில் ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டின் இந்த 3 மதமுமே யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தில் வர ஒரு சில டைலாக்ஸ்லாம் நல்லா இருக்கும். அது என்னென்ன டைலாக்ஸ்னு பார்ப்போம். ராதாகிருஷ்ணனுடைய மகன் பெரியவள வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. அப்போ அந்த பையன் பாய் வீட்டுக்கு வருவான். வந்துட்டு உங்களுக்கு நாங்கள் எவ்வளவு கடன் தரணும் அதை சொல்லுங்கள், நாங்கள் சம்பாரிச்சுட்டு அடைச்சிடலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதுக்கு பாய் என்ன சொல்லுவார் அப்படின்னா, டே எல்லாருக்கிட்டையும் எல்லாத்தையும் சொல்லணுங்கிற அவசியம் இல்லைடா, இது வரைக்கும் உங்களை படிக்க வச்சது, குடும்ப செலவு பண்ணது எல்லாமே எங்கேயோ இருந்து உங்கள் அப்பா தான் பணம் அனுப்பி வச்சான் அப்படின்னு சொல்கிற ஒரு டைலாக் இருக்கும். இந்த டைலாக் நல்லாயிருக்கும். அதில் விஜய் சேதுபதியோடைய மனைவியாக வரக்கூடிய காயத்ரி சொல்லுவாங்க, தெரிஞ்ச தொழிலை விட்டவனும் கெட்டான், தெரியாத தொழிலை தொட்டவனும் கெட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டைலாக்மே இந்த படத்தில் நல்லா இருக்கும். அதே மாதிரி விஜய் சேதுபதி சொல்லுவாரு, அப்ப இந்த ஊர்ல பிள்ளைங்க ஜெயிக்கிறது சாதாரண விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லுவாரு. அதே மாதிரி பாய் டீ கடையில கஞ்சா கருப்போ ஒரு சிகரெட் கேட்பாரு. சிகரெட் கேட்கறப்ப இங்க பிடிக்காத வெளியில போய் பிடி அப்படின்பாரு. ஏன் அப்படின்னு இவர் கேட்கும்போது அதுக்கு இவர் சொல்லுவாரு, பிடிக்கிறவனோட பக்கத்துல இருக்கிறவனுக்கு தான் அந்த புகையோடைய அதிகமா பாதிப்பு இருக்குமா, அதனால வியாதியும் வரும், அதனால இங்க பிடிக்காத, நீ வெளியில போய் பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லுவாரு. அப்புறம் ஏன் விற்கிற அப்படின்னு கஞ்சா கருப்பு கேட்பாரு. அதுக்கு என்கிட்ட கேட்காத, மேல இருக்கிறவன் பெரியவங்கிட்ட போய் கேளு அப்படின்னு இந்த படத்துல ஒரு டைலாக் இருக்கும். இந்த படத்துடைய ஸ்டார்டிங்லேயே நமக்கு ஒரு டிஸ்க்ளைமர் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. விஜய் சேதுபதி அவங்க 2 பிள்ளைங்க 3 பேரும் ஓடுற மாதிரி ஒரு சீன் இருக்கும். அது ஏன் ஓடுறோம்ப்பா அப்படின்னு அவங்க பொண்ணு கேட்கும்போது, ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா நம்ம ஓடணும், அப்படி ஓடுனா நம்மளுக்கு அந்த பிரச்சனை குறைஞ்ச மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும், நம்மளுடைய உடம்பு வெயிட்டும் குறையும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருப்பாரு விஜய் சேதுபதி. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. ஆனால் அப்போ தெரியாது நமக்கு இந்த படத்தில் விஜய் சேதுபதி இடையிலே ஓடி போயிடுவாரு அப்படின்னு. படம் பார்க்கும்போது தான் நமக்கு தெரியும் இடையில விஜய் சேதுபதி இந்த குடும்பத்தை விட்டு ஓடிடுவாருன்னு. இந்த படத்தில் விஜய் சேதுபதி ராதாகிருஷ்ணங்கிற கேரக்டரில் நடிச்சிருப்பாரு. ராதாகிருஷ்ணன் இந்த ஊரில் முதல் ஆட்டோ டிரைவர் நான் அப்படின்னு பெருமையாக பேசுகிற மாதிரிலாம் டைலாக் வச்சிருப்பாங்க. ஆட்டோ சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. இந்த சீனில் பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் பிளேட் மாறி இருக்கும். கடைசியில் சீனில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆட்டோவே இருக்காது. நீங்க சொல்லலாம் குடும்ப கஷ்டத்துக்காண்டி அந்த ஆட்டோவை வித்துருக்கலாம் அப்படின்னு. ஆனா இந்த படத்துல எந்த ஒரு சீன்லயுமே ஆட்டோ வித்த மாதிரியும் சீன் இருக்காது, டயலாக்கும் இருக்காது. அப்ப இந்த ஆட்டோ எங்க போச்சு? இந்த ஒரு சீனில் பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோவில் ஹீரோயினுடைய அப்பா நகையை மிஸ் பண்ணிட்டு போயிடுவார். அதுக்கப்புறமாட்டி ராதாகிருஷ்ணன் அவருடைய ஃப்ரெண்டு பாயுமான அந்த ஹீரோயினுடைய வீட்டை விசாரித்து கண்டுபிடிச்சிட்டு அந்த வீட்டுக்கு போயிடுவாங்க. ஆனால் அந்த ஃப்ரேமை நீங்கள் கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா ஹீரோயினுடைய முகத்துலையும் சரி, அவங்க அப்பா முகத்துலையும் சரி, நகை தொலைஞ்ச மாதிரி எந்த ஒரு பதட்டமுமே இருக்காது. ராதாகிருஷ்ணன் சொல்லுவார், நகை நீங்கள் ஆட்டோலையும் மிஸ் பண்ணிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா அவங்க ஹீரோயினுடைய அப்பாவை பார்த்து கேட்பாரு. அதுக்கு பதட்டமே இல்லாமல் தான் ஆன்சர் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க அந்த சீனில். ஒரு கடலை வியாபாரி நகையை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா எவ்வளோ ஒரு அழுகை இருக்கும், எவ்வளோ ஒரு பதட்டம் இருக்கும். போலீஸ் ஸ்டேஷன்லாம் போய் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரிலாம் இருக்கும். நம்ம எங்கே இருந்து வந்தோம், எங்கே ஏறணும் அப்படிங்கிறதெல்லாம் அங்கெல்லாம் போய் செக் பண்ணுற மாதிரிலாம் சீன் இருக்கலாம். ஆனால் இந்த படத்தில் எந்த ஒரு பதட்டமும் இல்லாமல் தான் எடுத்து வச்சுருப்பாங்க. பொதுவாக ஒரு ஃபேமிலியில் பொண்ணுக்கு ஒரு குண்டுமணி நகை எடுத்தால் கூட சரி, அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போய் அந்த பொண்ணுக்கு பிடிச்ச மாதிரி தான் எடுப்பாங்க. ஆனால் இந்த படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கல்யாணத்துக்கே நகை எடுத்தாலும் அவங்க அப்பா மட்டும்தான் போய் எடுத்துகிட்டு வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஹீரோயினை கடைக்கு கூட்டிகிட்டு வர மாதிரி இருக்க மாட்டாங்க. படத்துல ஹீரோயினுக்கு ஒரு அண்ணா கேரக்டர் இருக்கும். அந்த கேரக்டர் 2-3 சீன்ல மட்டும் தான் வருவாங்க. அப்புறம் அந்த அண்ணனுடைய கேரக்டர் என்னாச்சுங்கிறத காமிச்சிருக்க மாட்டாங்க. இந்த படத்துல ஹீரோயின் ஒரு கட்டத்துல ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி எல்லாம் காமிச்சிருப்பாங்க. அப்ப கூட அந்த அண்ணன் ஹெல்ப் பண்ற மாதிரி காமிச்சிருக்க மாட்டாங்க. இவங்களாவது போய் அவங்க அண்ணன் கிட்ட ஹெல்ப் கேட்கற மாதிரி காமிச்சிருக்கலாம். இந்த படத்தில் ஒரு சீனில் ராதாகிருஷ்ணன் ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு வீட்டுக்கு வருவார். அப்போ ஹீரோயின் வீட்டை விட்டு வெளியில் போ அப்படின்னு சொல்லிட்டு டோரை லாக் பண்ணிடுவாங்க. ஆனால் அதுக்கு மறுநாள் என்னாச்சுங்கிறத காமிக்க மாட்டாங்க. ராதாகிருஷ்ணன் வழக்கம் போல் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற ஆஃபீஸுக்கு போயிருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த சீனை அப்படியே பாதியிலே கட் பண்ண மாதிரி இருக்கும். இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் ஆஃப் தமிழ்நாட்டிலையும் செகண்ட் ஆஃப் கேரளாவிலையும் எடுத்துருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அது எப்படின்னு தெரியல. தமிழ்நாட்டுக்காரர்களுக்கு மலையாளம் நல்லா புரியுது, மலையாளிஸுக்கு தமிழ் பாஷை நல்லா புரியுற மாதிரி காமிச்சிருக்காங்க. இந்த படத்தில் ஒரு சில ஃப்ரேம்லையாவது இவங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்னு பக்கத்தில் யாரையாவது கேட்குற மாதிரியாவது காமிச்சிருக்கலாம். ஆனால் அதையுமே காமிச்சிருக்க மாட்டாங்க. எல்லாருக்கும் எல்லா லாங்குவேஜும் தெரிஞ்ச மாதிரி தான் இந்த படத்தில் எடுத்திருப்பாங்க. ஆனால் பார்க்குற தமிழ் ஆடியன்ஸுக்கு தான் மலையாளம் தெரியாது, மலையாளி ஆடியன்ஸுக்கு தமிழ் தெரியாது. சும்மாவா சொன்னாங்க தூள் படத்தில் படம் பார்க்குறதுக்கு வசனமாக முக்கியம், சீன் புரிஞ்சா போதும் அப்படின்னு. இந்த படத்துலையுமே ஒரு சில சீன்ஸ் இப்படி தான் இருக்குது. இந்த படத்துலையும் ஒரு சில டைலாக்ஸ் புரியாத மாதிரி தான் இருக்குது. சீன்ஸை பார்த்து கதை புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்குது.
இந்த படத்துல ஊர் மக்களும் நல்லவங்களா இருக்காங்க, போலீஸ்காரங்களும் நல்லவங்களா இருக்காங்க. அது எப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு சீன்ல ஊர் மக்களும் சரி போலீஸும் சரி ராதாகிருஷ்ணன் வீட்டுக்கு வந்துருவாங்க. வீடு மட்டும் தான் இருக்குதுன்னு ஹீரோயின் சொல்லிடுவாங்க போலீஸ்காரர்கிட்ட. வீட்டோட பத்திரத்தை எடுத்துட்டு வா போலீஸ்கார் சொல்லுவாரு ஹீரோயினை பார்த்து. அதுக்கு நம்ம ஹீரோயின் வந்து பீரோல மட்டும் தான் வந்து தேடி பார்த்துட்டு வீட்டோட பத்திரம் எடுத்துட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்ற மாதிரி டயலாக் எல்லாம் இருக்கும். உடனே ஹீரோயின் பேச்சை கேட்டு அந்த ஊர் மக்களும் சரி போலீஸ்காரும் சரி போயிருவாங்க. ஆனா மத்த படத்துல எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பொருளை தேடுறோம் அப்படின்னா அந்த வீட்டையே பிரிச்சு அக்கக்கா போட்டு போயிருவாங்க. ஆனா இந்த படத்துல ஹீரோயின் சொன்ன ஒரு டயலாக் வச்சு ஓகேன்னு சொல்லிட்டு போயிருவாங்க. அந்த அளவுக்கு இந்த படத்துல ஊர் மக்களும் சரி போலீஸ்காரங்களும் சரி நல்லவங்களா இருக்காங்க. இந்த படத்துல லேண்ட் கைமாத்தி விடுறேன் அப்படிங்கிற பேர்ல ராதாகிருஷ்ணன் வந்து ஏமாத்திட்டு ஓடி போயிருவாரு. ஆனா அவரை காசியில வச்சு 2 சாமியார் சொல்லுவாங்க, நீங்க வந்து ஒரு பெரிய மாமனிதன் அப்படின்னு. தப்பு பண்ண ஊர் வந்து பண்ணையபுரம், ஆனா நல்ல பேர் வாங்கினது வந்து காசியில. இதுல என்ன நியாயம் இருக்குன்னு தெரியல. பண்ணையபுரம் ஊர் மக்களுக்கு திருப்பி பணத்தை கொடுத்து அந்த பணத்தை வாங்கினவங்க யாராவது பரவாயில்ல நீ வந்து இத்தனை வருஷம் கழிச்சாலும் எங்க பணத்தை திருப்பி கொடுத்துட்ட அப்படின்னு சொல்ற மாதிரி வச்சிருந்துருக்கலாம். நீ வந்து மனுஷன் கிடையாது, நீ ஒரு மாமனுஷன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்திருக்கலாம். இந்த படத்துல டைட்டிலுக்கு ஏத்த மாதிரி படத்தோட கதையே இருக்காது. ஆனா சம்பந்தமே இல்லாம காசியில போய் யாரோ 2 பேர் வந்து மாமனிதன் அப்படின்னு சொல்ற மாதிரி டயலாக் இருக்கும். அதோட இந்த படத்தையும் முடிச்சிருவாங்க. இந்த படத்துல கிளைமேக்ஸ்ல வந்து ராதாகிருஷ்ணன் காலில் நம்ம ஹீரோயின் வந்து விழுவாங்க, நான் உங்களை நம்பல அப்படின்ட்டு. ஆனா ஏன் அவங்க விழுந்தாங்க அப்படிங்கறது ஆடியன்ஸுக்கு சுத்தமாவே புரிஞ்சிருக்காது. இந்த 7-8 வருஷத்துல ஹீரோயின் தான் வந்து ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி காமிச்சிருப்பாங்க லைஃப்ல. ஹீரோ வந்து என்னதான் சம்பாதிச்சு கொடுத்திருந்தாலுமே அவருடைய லைஃப் வந்து கொஞ்சம் செட்டில்டான லைஃபாக தான் இருந்திருக்கும். ஒரு தப்பு பண்ணிட்டு பணம் மட்டும் இருந்தா நல்லா வாழ்ந்துட முடியாது. சொந்த ஊர்ல அவமானப்பட்டு தான் அந்த 7 வருஷத்துலயுமே வந்து இருந்திருப்பாங்க. ஹீரோயினுக்கு மட்டுமாவது ராதாகிருஷ்ணன் தான் காசு தராரு அப்படிங்கறத தெரியப்படுத்தி இருந்திருக்கணும். ஹீரோயின் வந்து 7-8 வருஷத்துக்கு அப்புறம் ரொம்ப அவமானப்பட்டு கஷ்டப்பட்டு லைஃபை வந்து ஓட்டுற மாதிரி எல்லாம் சீன்ஸ் வந்து இருக்கும். ஆனா அவங்க வந்து கடைசியில ராதாகிருஷ்ணனுடைய காலில் விழுகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. இந்த படத்துக்கு மாமனிதன் பேர் வைக்கிறதுக்கு பதிலாக மாமனுஷின்னு டைட்டில் வச்சிருந்திருக்கலாம். மாமனுஷின்னு டைட்டில் வச்சிருந்தா தியேட்டர்ல யாரும் படம் பார்க்க வந்திருக்க மாட்டாங்க அப்படிங்கிறதுக்காக தான் மாமனிதன் பேர் வச்சிருப்பாங்க போல. இந்த படத்துல ஒரு சில டயலாக்ஸ்லாம் வரும். ராதாகிருஷ்ணன் சொல்லுவாரு, என்னுடைய மக்கள் வந்து என்ன பண்ணுவாங்க ஏது பண்ணுவாங்க என்ன வாங்குவாங்க என்ன வாங்க மாட்டாங்க அப்படிங்கிறது எல்லாமே எனக்கு தெரியும். நானும் மக்களும் வந்து ரொம்ப ஒரு அட்டாச் ஆயிருக்கிறோம் அப்படின்னு சொல்ற மாதிரிலாம் ஒரு டயலாக் இருக்கும். கிளைமேக்ஸ்லயுமே வந்து போலீஸ்கார்கிட்ட வந்து பாய் வந்து சொல்ற மாதிரி ஒரு சீன் இருக்கும். ஊர் மக்கள்ல பாதி பேருக்கு வந்து ராதாகிருஷ்ணன் நல்லவன்னு சொல்லி தெரியப்படுத்தியாச்சு அப்படின்னு. ஆனா டயலாக் மூலமா மட்டும்தான் வந்து கன்வே பண்ணியிருப்பாங்களே தவிர எந்த ஒரு சீனுமே ஊர் மக்கள் வந்து ராதாகிருஷ்ணனை ஏத்துக்கிட்ட மாதிரி காட்டியிருக்க மாட்டாங்க. கிளைமேக்ஸ் சீனில் அந்த ரியல் எஸ்டேட் ஏமாத்தி ஓடி போன அந்த மாதவன் வந்து காமிச்சிருப்பாங்க. என்னை மன்னிச்சிட்டு ராதாகிருஷ்ணன் அப்படின்னு வந்து அவர் சொல்கிற மாதிரி டைலாக்லாம் இருக்கும். ஆனால் அந்த நிலத்தை வித்த காசை என்ன பண்ணியிருப்பாரு அப்படிங்கிறத டைலாக் மூலமாவது கன்வே பண்ணியிருக்கலாம் நமக்கு. ஆனால் அந்த பணம் என்னாச்சா எங்கே போச்சா அப்படிங்கிறத சொல்லியிருக்க மாட்டாங்க. இந்த பண்ணபுரம் மக்களுக்கு ஒன்றுமே செஞ்சிருக்க மாட்டார் கடைசி வரைக்குமே ராதாகிருஷ்ணன். இவர் ஒரு மாமனிதன் டைட்டில் வைக்கிறதுக்கு பதிலாக ஒரு சாதாரண மனிதன் கூட இந்த படத்துக்கு டைட்டில் வச்சிருந்திருக்கலாம். இந்த மூவியோட ரோஸ்ட் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நீங்கள் இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்க. டாடா பை.